கலைவழி இறைமொழி என்ற உயரிய நோக்கோடு உலாவரும் குடந்தை மறைமாவட்ட பெஸ்கி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் தவக்காலம் வந்தது அருள் தந்திட வந்தது தவக்காலம் வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே. புனித லூக்கா எழுதிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 5 திரு வசனங்கள் 27 முதல் 32 வரை. அதன்பின் இயேசு வெளியே சென்று சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகள் மனமாற அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, இயேசு நன்மையே உருவானவர். சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு வந்தார். மனிதருக்கு மனிதர் வேறுபாடுகள் காட்டி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகளை புகுத்தி சமுதாயத்தை கூறுபோடுவது என்பது அவரது இயல்புக்கு முற்றிலும் மாறானது. இயேசு மனிதனை நேசித்தவர். பாகுபாடுகளின் பலுவால் ஒதுக்கப்பட்ட மக்களை கண்டு பதைத்தவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர். இன்று அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசுவுக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த லேவி என்னும் மத்தேயுவை கண்ணோக்குகின்றார். அவர் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர். தனது இனத்து மக்களின் துரோகி என்று கருதப்பட்டவர். ஆளும் வர்க்க ரோமியருக்கு கை போகிறவர் என்றெல்லாம் குற்றப்பழி சுமத்தப்பட்டவர். இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைத்து தனது சீடர் குழாமில் பங்கு தருகின்றார். பாவி என்றும் தீட்டுப்பட்டவர் என்றும் கருதியவரை தனது அருகாமையில் அழைத்து விண்ணரசின் மறைபொருளை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாது அதை போதிக்கவும் அதிகாரத்தை தருகின்றார். பாவிகள் மனமாற அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் வாக்கில் அனைத்து தடைகளும் தடம் புரள்கிறது. இயேசு தீட்டுக்கு முடிவு கட்டுகின்றார். இளைஞன் ஒருவன் முனிவரை பார்த்து, ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்க்க முடியுமா என்று கேட்டார்.
அதற்கு முனிவர், நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நீ பார்க்க முடியாது என்று கூறினார். ஏன் என்று இளைஞன் கேட்க, முனிவர் பதிலேதும் கூறாது இளைஞனின் கரத்தை பற்றி கொண்டு ஓர் குளக்கரைக்கு சென்றார். தெளிந்த குளக்கரையில் நிறுத்தி, குனிந்து பார், உன் முகம் தெரிகிறதா என்று. இளைஞனும் குனிந்து பார்த்தான். அவன் முகம் தெளிவாக தெரிகிறது என்றான். முனிவர் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த குளத்தின் மீது போட்டார். மீண்டும் இளைஞனை நோக்கி, தம்பி, குனிந்து பார், இப்பொழுது உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். இளைஞனும் குனிந்து தண்ணீரில் பார்க்க தனது முகம் தெளிவாக தெரியவில்லை என்று கூற, முனிவர் ஏன் என்று கேட்டார். இளைஞன், தண்ணீர் கலங்கிவிட்டதால் முகம் தெளிவாக தெரியவில்லை என்றான். சரியாக சொன்னாய். உன் மனமும் கடவுள் உரைகின்ற இடம் உன் மனம்தான். அந்த மனம் சலனத்தோடு பாவ கரைகளோடு இருக்கும்போது நிச்சயம் கடவுளை நாம் பார்க்க முடியாது. என்று உனது மனமானது சலனமற்று இருக்கின்றதோ அப்பொழுதுதான் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கவும் அவரின் குரலை கேட்கவும் உன்னால் முடியும் என்று கூறினார். ஆம், அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம்முள் இருக்கின்ற பரிசேயத்தனமான ஜாதிய தாக்கம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடுகளை எல்லாம் என்று நாம் களைகின்றோமோ அன்றுதான் இறைவனின் குரலை நம்மால் கேட்க முடியும். இத்தவ காலத்தில் இருக்கின்ற நாம் இதுபோன்ற களைகளை எல்லாம் களைந்தெறிந்துவிட்டு நம் மனங்களை தூய்மையாக்க இறைவனின் அருள் வேண்டி இந்நாட்களில் ஜெபிப்போம்.